Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஆதிவராகநத்தம் அரசு நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் காலையில் மாணவர்களுக்கு சுமார் 17 பேர் காலை உணவாக சேமியா வழங்கப்பட்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு மாணவரின் தட்டில் இறந்த நிலையில் பள்ளி கிடந்ததாக மாணவர் சமையலிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சமையலர் அந்த பள்ளியை தூக்கி தூர வீட்டு அமைதியாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இது குறித்து தகவல் பள்ளி நிர்வாகம் அளிக்கப்படாத நிலையிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் கேள்விப்பட்டு பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாணவர்களை நீண்ட நேரமாக சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக பள்ளி நிர்வாகத்தினர் எதுவும் இல்லை, பயப்பட வேண்டாம் என்று சொல்லி உள்ளேயே அமர வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. பின்னால் மாணவர்கள் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது இதுக்கு மேல் பதில் சொல்ல முடியாது என்று தங்களுடைய பொறுப்பற்ற தன்மையை தெரிந்து கொண்ட பள்ளி நிர்வாகத்தினர் மாணவர்களை அவசரமாக ஆம்புலன்ஸ் மூலம் சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு மாணவர்களுக்கு தற்போது பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. மாணவர்கள் பெற்றோர்கள் தெரிவிக்கும் போது எங்களுக்கு காலை உணவு திட்டமே வேண்டாம் எனவும், இப்படி பொறுப்பற்ற தன்மையால் உணவு வழங்கப்பட்டு மாணவர்கள் உயிரோடு விளையாடுவது தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் வேதனையோடு தெரிவித்து கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.